சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி குதிரை வாயில் மாட்டிய புல்லை போல குதிரை தள்ளிய அலங்கோலம் அரங்கேறியுள்ளது. விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா திமுக அமைச்சர் சட்டமன்றத்தில் தமிழையும் வாந்தி எடுத்துள்ளார். என்ன நடந்தது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தமிழ் தோன்றியது. அப்படி பெருமை மிகு மொழி தமிழ். ஆனால் திமுகவினரோ தமிழை தாங்கி பிடிப்பது போல நடிப்பதும் உளறி கொட்டுவதும் என பல அலங்கோலங்கள் அரங்கேறுகின்றன. வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விருந்தோம்பல் பற்றி தமிழ் இலக்கியங்களான கம்பராமாயணம், குறுந்தொகை, புறநானூற்றில் இருந்து பாடல்களை மேற்கோள் காட்டி பேச முற்பட்டார். முந்து முக்கணியின் நாணா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையில் கண்டம் இடையிடையே செறிந்த சோற்றின் கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் கழனி மா அத்து விளைத்தகு தீம்பழம் பழன வாழை மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கது ஊர் மூரான் அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல் தொடிமண் உலக்கை பருவூர் குற்று மர்க்கா சொல்லு பருவூர் குற்று மர்க்கா சொல்லு பருவூர் குற்று அரிசி. இப்படித்தான் 3 தமிழ் இலக்கிய பாடல் வரிகளை திமுக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குதறி தள்ளினார். சட்டமன்றத்தில் உரையாற்றும் அமைச்சர் தனது உரையை ஒருமுறை படித்துவிட்டு சட்டப்பேரவையில் பேசியிருக்கலாம். ஆனால் தமிழ் இலக்கிய வரிகளை இப்படி சிக்கி சின்னாபின்னமாக உளறி தள்ளிய கொடுமை வேறு எங்கும் அரங்கேறியிருக்காது. ஒருபுறம் விவசாயிகளை வஞ்சிக்கும் இந்த விடியா திமுக அரசு, மறுபுறம் தமிழை வாந்தி எடுத்துள்ளது இன்றைய சட்டமன்ற வரலாற்றில் தமிழை கேலி கூத்தாக்கி உள்ளது. இதுதான் தமிழை வளர்த்தெடுக்கும் திமுகவின் லட்சணமா என்று தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ. ஜெயக்குமார்.